For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் தொழிலாள வர்க்கத்தின் கட்டமைப்பு மற்றும் அணிதிரட்டலில் உலகமயமாக்கலின் தாக்கம் என்ன? இந்தியாவில் 1991 இல் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு எல்பிஜி பிறகு தொழிலாள வர்க்கத்தின் கட்டமைப்பு மற்றும் அவர்களை அணிதிரட்டுதலில் உலகமயமாக்கல் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனை 2 முக்கிய பிரிவுகளாக பார்க்கலாம். தொழிலாள வர்க்கத்தின் கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள். இம்பாக்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ். உலகமயமாக்கல் தொழிலாளர் சந்தையின் தன்மையை அடியோடு மாற்றியுள்ளது. அமைப்புசாரா மயமாக்கல் அன்ஃபார்மலைசேஷன். முறையான அமைப்புசார் துறையில் ஃபார்மல் செக்டர் இருந்த வேலைவாய்ப்புகள் குறைந்து அமைப்புசாரா தன்மையிலான வேலைகள் அதிகரித்துள்ளன. பெரிய தொழிற்சாலைகளும் கூட உற்பத்தியை சிறு சிறு அலகுகளாக பிரித்து வெளியாட்களிடம் அவுட்சோர்சிங் ஒப்படைக்கின்றன. ஒப்பந்த தொழிலாளர் முறை கேஷுவலைசேஷன் ஆஃப் லேபர். நிரந்தர பணி பெர்மனன்ட் ஜாப் என்பது அருகிவிட்டது. அதற்கு பதிலாக ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் முறை அதிகரித்துள்ளது. இதனால் வேலை பாதுகாப்பு ஜாப் செக்யூரிட்டி மற்றும் சமூக பாதுகாப்பு பலன்கள் பிஎஃப், இசி தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. சேவைத்துறையின் ஆதிக்கம். உற்பத்தித் துறையை விட சேவைத்துறை பிபிஓ, ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் கட்டுமானத் துறையில் தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது ஒரு புதிய வகை வெள்ளைக்காலர் ஒயிட் காலர் தொழிலாள வர்க்கத்தை உருவாக்கியுள்ளது. பெண்களின் பங்களிப்பு. ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர். ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் ஜவுளி, எலக்ட்ரானிக்ஸ் பெண்களின் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் பெரும்பாலும் இவர்கள் குறைந்த ஊதியத்திற்கும் தற்காலிக பணிகளிலுமே அமர்த்தப்படுகிறார்கள். கிக் பொருளாதாரம். கிக் எக்கானமி. ஸ்விக்கி, சோமாட்டோ, ஊபர் போன்ற பிளாட்ஃபார்ம் சார்ந்த பணிகள் அதிகரித்துள்ளன. இவர்கள் தொழிலாளர்கள் என்று அங்கீகரிக்கப்படாமல் பங்காளர்கள் பார்ட்னர்ஸ் என்று அழைக்கப்படுவதால் தொழிலாளர் சட்டங்களின் பாதுகாப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். அணிதிரட்டல் மற்றும் தொழிற்சங்கங்கள் மீதான தாக்கம். இம்பாக்ட் ஆன் மொபிலைசேஷன். தொழிலாளர்களை ஒன்றிணைத்து உரிமைகளை கோரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் உலகமயமாக்கல் பல சவால்களை உருவாக்கியுள்ளது. தொழிற்சங்கங்களின் வலு இழப்பு. முன்பு வலுவாக இருந்த மத்திய தொழிற்சங்கங்களின் சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் ஆதிக்கம் குறைந்துவிட்டது. தனியார்மயமாக்கல் மற்றும் அரசு துறைகளின் சுருக்கம் இதற்கு முக்கிய காரணமாகும். கூட்டுப் பேரத்தின் வீழ்ச்சி. டிக்ளைன் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங். நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் அதிகரித்ததால் நிர்வாகத்துடன் பேரம் பேசும் சக்தி பார்கெனிங் பவர் தொழிலாளர்களுக்கு குறைந்துவிட்டது. அணிதிரட்டுவதில் சிக்கல். மற்றும் சேவைத்துறை ஊழியர்கள் தங்களை தொழிலாள வர்க்கமாக அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. மேலும் வீட்டிலிருந்து வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் சிதறடிக்கப்பட்ட பணியிடங்களால் ஃப்ராக்மெண்டட் ஒர்க் பிளேசஸ் இவர்களை ஒருங்கிணைத்து சங்கம் அமைப்பது கடினமாகியுள்ளது. சட்டரீதியான மாற்றங்கள். அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக அரசுகள் தொழிலாளர் சட்டங்களை நெகிழ்வுத்தன்மையுடன் மாற்றியுள்ளன. லேபர் ரிஃபார்ம்ஸ். வேலைக்கு எடுப்பது மற்றும் நீக்குவது ஹையர் அண்ட் ஃபயர் எளிதாக்கப்பட்டுள்ளதால் போராட்டங்களை முன்னெடுப்பது தொழிலாளர்களுக்கு ஆபத்தானதாக மாறியுள்ளது. முடிவுரை. உலகமயமாக்கல் புதிய வேலைவாய்ப்புகளையும் அதிக வருமானத்திற்கான வாய்ப்புகளையும் சில துறைகளில் குறிப்பாக உருவாக்கியிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்திய தொழிலாள வர்க்கத்தின் வேலை பாதுகாப்பை குறைத்து அவர்களை ஒருங்கிணைக்கும் சக்தியை பலவீனப்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். What is the impact of globalization on the structure and mobilization of the working class in India? இந்தியாவில் தொழிலாள வர்க்கத்தின் கட்டமைப்பு மற்றும் அணிதிரட்டலில் உலகமயமாக்கலின் தாக்கம் என்ன? Globalization has significantly impacted the structure and mobilization of the working class in India, bringing about both positive and negative changes. உலகமயமாக்கல் இந்தியாவில் தொழிலாள வர்க்கத்தின் கட்டமைப்பு மற்றும் அணிதிரட்டலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. பாசிட்டிவ் இம்பாக்ட். நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
Globalization has created new job opportunities in sectors like IT, BPO, and manufacturing, benefiting millions of young professionals. புதிய வேலை வாய்ப்புகள். உலகமயமாக்கல் ஐடி, பிபிஓ மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இதனால் மில்லியன் கணக்கான இளம் நிபுணர்கள் பயனடைகிறார்கள். Skill development. Working in these sectors helps young people develop valuable skills, such as communication, problem solving, and teamwork. திறன் மேம்பாடு. இந்த துறைகளில் பணிபுரிவது இளைஞர்கள் தொடர்பு, சிக்கல் தீர்க்கும் திறன் மற்றும் குழுப்பணி போன்ற மதிப்புமிக்க திறன்களை வளர்க்க உதவுகிறது. Increased economic mobility. Globalization has enabled individuals from lower castes to access education, employment, and business opportunities, promoting economic mobility and entrepreneurship. பொருளாதார இயக்கம் அதிகரித்தல். உலகமயமாக்கல் தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த தனிநபர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வணிக வாய்ப்புகளை அணுகவும், பொருளாதார இயக்கம் மற்றும் தொழில்முனைவோரை ஊக்குவிக்கவும் உதவியுள்ளது. Negative impacts. Informalization of labor. Globalization has led to increased informalization of labor, with many workers engaged in precarious and unorganized work arrangements, lacking job security and social protection. தொழிலாளர் முறைசாராமயமாக்கல். உலகமயமாக்கல் தொழிலாளர் முறைசாராமயமாக்கலை அதிகரித்துள்ளது. பல தொழிலாளர்கள் நிலையற்ற மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத வேலை ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர், வேலை பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லாமல் உள்ளனர். Job insecurity. The emphasis on flexibility and casualization of labor has weakened job security, making it difficult for workers to negotiate with employers. வேலை பாதுகாப்பின்மை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் தொழிலாளர் தற்காலிகமயமாக்கல் மீதான முக்கியத்துவம் வேலை பாதுகாப்பை பலவீனப்படுத்தியுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் முதலாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது கடினம். Increased inequality. Globalization has exacerbated existing inequalities, particularly between formal and informal sector workers, and between different regions and communities. சமத்துவமின்மை அதிகரிப்பு. உலகமயமாக்கல் ஏற்கனவே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, குறிப்பாக முறையான மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்களிடையே மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையில் அதிகப்படுத்தியுள்ளது. Displacement and marginalization. Globalization has led to displacement and marginalization of workers, particularly in traditional industries, due to automation and outsourcing. இடப்பெயர்வு மற்றும் ஓரங்கட்டல். உலகமயமாக்கல், ஆட்டோமேஷன் மற்றும் அவுட்சோர்சிங் காரணமாக, குறிப்பாக பாரம்பரிய தொழில்களில் தொழிலாளர்களை இடப்பெயர்வு மற்றும் ஓரங்கட்டல் செய்வதற்கு வழிவகுத்துள்ளது. Impact on working class mobilization. தொழிலாளர் வர்க்க அணிதிரட்டலில் தாக்கம். Weakened collective bargaining. Informalization has weakened collective bargaining power of workers, making it challenging for them to negotiate with employers. பலவீனமான கூட்டு பேரம். முறைசாராமயமாக்கல் தொழிலாளர்களின் கூட்டு பேரம் பேசும் சக்தியை பலவீனப்படுத்தியுள்ளது. இது முதலாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அவர்களுக்கு சவாலாக ஆக்கியுள்ளது. New forms of social organization. Globalization has led to new forms of social organization and collective action among workers, including the formation of trade unions and advocacy groups. சமூக அமைப்பின் புதிய வடிவங்கள். உலகமயமாக்கல் தொழிலாளர்களிடையே புதிய வடிவிலான சமூக அமைப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைக்கு வழிவகுத்துள்ளது. இதில் தொழிற்சங்கங்கள் மற்றும் வக்காலத்து குழுக்களின் உருவாக்கம் அடங்கும். Overall, the impact of globalization on the structure and mobilization of the working class in India is complex and multifaceted, requiring policies and interventions that promote decent work, social protection, and empowerment of workers. ஒட்டுமொத்தமாக, இந்தியாவில் தொழிலாள வர்க்கத்தின் கட்டமைப்பு மற்றும் அணிதிரட்டலில் உலகமயமாக்கலின் தாக்கம் சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. இதற்கு ஒழுக்கமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகள் தேவைப்படுகின்றன. உலகமயமாக்கல் என்பது தொழில்நுட்பத்தாலும் கருத்துக்கள், மக்கள் மற்றும் பொருட்களின் இயக்கத்தாலும் இயக்கப்படும் ஒரு நிகழ்வு. விவாதிக்கவும். நிச்சயமாக, இந்த கூற்று முற்றிலும் உண்மையானது. உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்பது வெறும் பொருளாதார ரீதியான வர்த்தகம் மட்டுமல்ல, அது எல்லைகளை கடந்து நடைபெறும் பல பரிமாணங்களை கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு நிகழ்வாகும். இதனை பின்வரும் 4 முக்கிய தூண்களின் அடிப்படையில் விவாதிக்கலாம்.
தொழில்நுட்பம். உலகமயமாக்கலின் முதுகெலும்பு. டெக்னாலஜி as the backbone. உலகமயமாக்கலை சாத்தியமாக்கியதில் மிகப்பெரிய பங்கு தொழில்நுட்பத்தையே சாரும். தகவல் தொடர்பு புரட்சி. இணையம், இன்டர்நெட், செயற்கைக்கோள் தொடர்பு மற்றும் ஸ்மார்ட் போன்கள் உலகின் ஒரு மூலையில் நடக்கும் நிகழ்வை மறுமுனையில் உள்ளவர்களுக்கு உடனுக்குடன் கொண்டு செல்கின்றன. போக்குவரத்து தொழில்நுட்பம். நவீன கப்பல்கள் மற்றும் விமானங்கள் சரக்குகளையும் மக்களையும் மிக குறைந்த நேரத்தில் குறைந்த செலவில் கண்டம் விட்டு கண்டம் கொண்டு செல்கின்றன. இதுவே உலகம் ஒரு கிராமம், குளோபல் வில்லேஜ் என்ற நிலையை உருவாக்கியது. பொருட்களின் இயக்கம். பொருளாதார ஒருங்கிணைப்பு. மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். இது உலகமயமாக்கலின் மிகவும் வெளிப்படையான வடிவமாகும். பன்னாட்டு வர்த்தகம். ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்கள் உலகம் முழுவதும் கிடைக்கின்றன. உதாரணமாக, கொரியாவில் தயாரிக்கப்படும் சாம்சங் செல்போனும் அமெரிக்காவின் ஆப்பிள் ஐபோனும் இந்தியாவின் குக்கிராமங்களிலும் கிடைக்கின்றன. உற்பத்திச் சங்கிலி. ஒரு பொருளின் பாகங்கள் பல்வேறு நாடுகளில் தயாரிக்கப்பட்டு வேறொரு நாட்டில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. குளோபல் சப்ளை செயின். இது பொருளாதாரங்களை ஒன்றோடு ஒன்று பிணைக்கிறது. மக்களின் இயக்கம். கலாச்சார மற்றும் திறமை பரிமாற்றம். மூவ்மெண்ட் ஆஃப் பீப்பிள். மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு செல்வது உலகமயமாக்கலின் மனித முகமாகும். புலம்பெயர்தல். மைக்ரேஷன். சிறந்த வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் வாழ்க்கைத்தரம் தேடி மக்கள் எல்லைகளை கடக்கின்றனர். உதாரணமாக, இந்திய மென்பொருள் பொறியாளர்கள் அமெரிக்காவிலும் கேரள செவிலியர்கள் வளைகுடா நாடுகளிலும் பணிபுரிவது. கலப்பு கலாச்சாரம். மக்கள் இடம்பெயரும்போது தங்கள் மொழி, உணவு மற்றும் பழக்கவழக்கங்களையும் உடன் எடுத்துச் செல்கின்றனர். இது கலாச்சார கலப்பிற்கு வழிவகுக்கிறது. கருத்துக்களின் இயக்கம். அறிவு பரவல். மூவ்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ். பொருட்களை விட வேகமாக பரவுவது கருத்துக்களாகும். அறிவு மற்றும் தரவு. டேட்டா நாலேஜ். அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு ஆகியவை எந்த தடையுமின்றி பகிரப்படுகின்றன. சமூக ஊடகங்கள். ஃபேஸ்புக், எக்ஸ், ட்விட்டர் போன்ற தளங்கள் மூலம் அரசியல் கருத்துக்கள், மனித உரிமைகள், பெண்ணியம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போன்ற சிந்தனைகள் உலகளாவிய ரீதியில் விவாதிக்கப்படுகின்றன. முடிவுரை. ஆகவே, உலகமயமாக்கல் என்பது தனித்து இயங்கும் ஒரு நிகழ்வு அல்ல. தொழில்நுட்பம் என்ற பாலத்தின் வழியாக பொருட்கள், மக்கள் மற்றும் கருத்துக்கள் தடையின்றி பயணிக்கும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இது புவியியல் எல்லைகளை பர்த்தமட்டதாக்கி உலகை ஒரு சுருங்கிய வடிவமாக மாற்றியுள்ளது. Globalization is a phenomenon driven by technology and the movement of ideas, people, and goods. Discuss. உலகமயமாக்கல் என்பது தொழில்நுட்பத்தாலும் கருத்துக்கள், மக்கள் மற்றும் பொருட்களின் இயக்கத்தாலும் இயக்கப்படும் ஒரு நிகழ்வு. விவாதிக்கவும். Globalization, a phenomenon driven by technology and movement. உலகமயமாக்கல் தொழில்நுட்பம் மற்றும் இயக்கத்தால் இயக்கப்படும் ஒரு நிகழ்வு. Globalization refers to the increasing interconnectedness of the world, its economies, societies, and cultures. உலகமயமாக்கல் என்பது உலகின் பொருளாதாரங்கள், சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் அதிகரித்து வரும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை குறிக்கிறது. Drivers of globalization. உலகமயமாக்கலின் இயக்கிகள். Technology. Advances in technology, particularly in communication and transportation, have facilitated global connectivity and exchange. தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தில், குறிப்பாக தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் உலகளாவிய இணைப்பு மற்றும் பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளன. Movement of ideas. The free flow of ideas, knowledge, and information across borders has enabled global collaboration and innovation. கருத்துக்களின் இயக்கம். எல்லைகள் வழியாக கருத்துக்கள், அறிவு மற்றும் தகவல்களின் சுதந்திரமான ஓட்டம் உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் புதுமைகளை செயல்படுத்தியுள்ளது. Movement of people. The movement of people across borders, whether for work, education, or tourism, has contributed to cultural exchange and economic growth. மக்கள் இயக்கம். வேலை, கல்வி அல்லது சுற்றுலா என எதுவாக இருந்தாலும் எல்லைகளை தாண்டி மக்களின் இயக்கம் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. Movement of goods. Global trade has increased significantly,
with goods and services being produced and consumed across the world. பொருட்களின் இயக்கம், உலகளாவிய வர்த்தகம் கணிசமாக அதிகரித்துள்ளது. பொருட்கள் மற்றும் சேவைகள் உலகம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்டு நுகரப்படுகின்றன. Impact of globalization. உலகமயமாக்கலின் தாக்கம். Economic growth. Globalization has led to increased economic growth, job creation, and poverty reduction in many countries. பொருளாதார வளர்ச்சி. உலகமயமாக்கல் பல நாடுகளில் அதிகரித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வறுமை குறைப்புக்கு வழிவகுத்தது. Cultural exchange. Globalization has facilitated cultural exchange, enabling people to experience different cultures, traditions, and ways of life. கலாச்சார பரிமாற்றம். உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது. மக்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள், மரபுகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை அனுபவிக்க உதவுகிறது. Increased inequality. However, globalization has also led to increased income inequality, both within and between countries. சமத்துவமின்மை அதிகரித்தல். இருப்பினும், உலகமயமாக்கல் நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கு இடையிலும் வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. Environmental concerns. The increased movement of goods and people has raised concerns about environmental sustainability and degradation. சுற்றுச்சூழல் கவலைகள். பொருட்கள் மற்றும் மக்களின் அதிகரித்த இயக்கம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சீரழிவு பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது. Challenges and opportunities. Managing globalization. Policymakers face the challenge of managing globalization to ensure that its benefits are shared equitably and its negative impacts are mitigated. உலகமயமாக்கலை நிர்வகித்தல். கொள்கை வகுப்பாளர்கள் உலகமயமாக்கலை நிர்வகிப்பதில் சவாலை எதிர்கொள்கின்றனர். இதன் நன்மைகள் சமமாக பகிரப்படுவதையும் அதன் எதிர்மறை தாக்கங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்கின்றன. Harnessing technology. Harnessing the potential of technology to drive sustainable development and economic growth is crucial. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை இயக்க தொழில்நுட்பத்தின் திறனை பயன்படுத்துவது மிக முக்கியம். Promoting cultural understanding. Promoting cultural understanding and exchange can help to build bridges between different communities and nations. கலாச்சார புரிதலை ஊக்குவித்தல். கலாச்சார புரிதலையும் பரிமாற்றத்தையும் ஊக்குவிப்பது வெவ்வேறு சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே பாலங்களை உருவாக்க உதவும். Conclusion. Globalization is a complex and multifaceted phenomenon that has transformed the world economy and society. While it presents opportunities for growth and development, it also poses challenges that need to be addressed through effective management and cooperation. உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் மாற்றியமைத்த ஒரு சிக்கலான மற்றும் பன்முக நிகழ்வு ஆகும். இது வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்கும் அதே வேளையில் பயனுள்ள மேலாண்மை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் தீர்க்கப்பட வேண்டிய சவால்களையும் முன்வைக்கிறது. உலகமயமாக்கல் என்பது உலகில் பல்வேறு மக்கள், பிராந்தியங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பதை குறிக்கிறது. விளக்குங்கள். நிச்சயமாக, உலகமயமாக்கல் என்பது வளர்ந்து வரும் ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் நிலை, growing interdependence என்ற கூற்று, இன்றைய நவீன உலகின் அடிப்படையை மிகச்சரியாக விளக்குகிறது. முன்பு நாடுகள் தனித்தீவுகளைப் போலச் செயல்பட்டன. ஆனால் இன்று, ஒரு நாட்டில் நடக்கும் நிகழ்வு உலகின் மறுமுனையில் உள்ள நாட்டை பாதிக்கிறது. இந்த பிணைப்பை அல்லது சார்பு நிலையை பின்வரும் தலைப்புகளில் விளக்கலாம். பொருளாதாரச் சார்பு எக்கனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ். இதுவே உலகமயமாக்கலின் மிக முக்கியமான வடிவம். எந்த ஒரு நாடும் தனக்கு தேவையான அனைத்தையும் தானே உற்பத்தி செய்ய முடியாது. உற்பத்திச் சங்கிலி. ஒரு பொருளின் வடிவமைப்பு அமெரிக்காவிலும் அதன் பாகங்கள் சீனாவிலும் மென்பொருள் இந்தியாவிலும் உருவாக்கப்பட்டு விற்பனை ஐரோப்பாவிலும் நடைபெறுகிறது. இதில் ஒரு நாடு பாதிக்கப்பட்டாலும் முழு உற்பத்தியும் தடைபடும். சந்தை நிலவரம். அமெரிக்க பங்குச் சந்தையில் ஏற்படும் வீழ்ச்சி ஆசிய பங்குச் சந்தைகளையும் உடனடியாக பாதிக்கிறது. கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் சுற்றுச்சூழல் சார்பு என்வாயரன்மெண்டல் இன்டர்டிபெண்டன்ஸ். சுற்றுச்சூழல் எல்லைகளை மதிப்பதில்லை. இயற்கை வளங்கள் மற்றும் பிரச்சினைகள் மூலம் நாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றம். வளர்ந்த நாடுகளில் வெளியாகும் புகையும் மாசும் எந்த தவறும் செய்யாத சிறிய தீவு நாடுகளை கடல் மட்ட உயர்வால் பாதிக்கிறது.
நோய்த்தொற்று கோவிட்-19 போன்ற பெருந்தொற்றுகள் ஒரு நாட்டில் உருவானாலும் விமானப் போக்குவரத்து மூலம் சில வாரங்களில் உலகம் முழுவதும் பரவி அனைத்து நாடுகளையும் சுகாதார ரீதியாக ஒருவரையொருவர் சார்ந்திருக்க வைத்தது. அரசியல் மற்றும் பாதுகாப்பு சார்பு பொலிட்டிக்கல் இன்டர்டிபெண்டன்ஸ். தனித்து நின்று எந்த ஒரு நாடும் பெரிய பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. சர்வதேச அமைப்புகள் பயங்கரவாதம், மனித உரிமைகள் மற்றும் வர்த்தகச் சிக்கல்களை தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபையான், உலக வர்த்தக அமைப்பு WTO போன்ற அமைப்புகளை நாடுகள் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. பாதுகாப்பு ஒரு பிராந்தியத்தில் ஏற்படும் போர், உதாரணமாக உக்ரைன் ரஷ்யா போர், உலகளாவிய உணவு பாதுகாப்பிலும் எரிபொருள் விநியோகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொழில்நுட்பம் மற்றும் மக்கள் சார்பு சோஷியல் டெக்னிக்கல் இன்டர்டிபெண்டன்ஸ். தகவல் தொடர்பு, இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் மக்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். ஒரு நாட்டில் நடக்கும் போராட்டத்திற்கு மற்ற நாட்டு மக்கள் இணையம் வழியாக ஆதரவு தெரிவிக்கின்றனர். மனித வளம் மேற்கத்திய நாடுகள் தங்கள் தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஆசிய நாடுகளின், குறிப்பாக இந்தியா, மனித வளத்தைச் சார்ந்திருக்கின்றன. சுருக்கமாகச் சொன்னால், உலகமயமாக்கல் உலகை ஒரு சிலந்தி வலை போல மாற்றியுள்ளது. அந்த வலையின் ஒரு மூலையில் ஏற்படும் அதிர்வு வலை முழுவதும் உணரப்படுகிறது. இந்த பரஸ்பரச் சார்புதான் உலகமயமாக்கலின் மையக் கருவாகும். Globalization refers to the growing interdependence between different peoples, regions and countries in the world. Explain. உலகமயமாக்கல் என்பது உலகில் பல்வேறு மக்கள், பிராந்தியங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பதை குறிக்கிறது. விளக்குங்கள். குளோபலைசேஷன், growing interdependence. உலகமயமாக்கல், வளர்ந்து வரும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். Globalization refers to the increasing interconnectedness and interdependence of the world's economies, societies, and cultures. உலகமயமாக்கல் என்பது உலகின் பொருளாதாரங்கள், சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் அதிகரித்து வரும் ஒன்றோடொன்று இணைந்திருத்தல் மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தலை குறிக்கிறது. கீ ஃபீச்சர்ஸ். முக்கிய அம்சங்கள்: எகனாமிக் இன்டெகிரேஷன். Global trade, investment, and financial flows have increased, linking economies worldwide. பொருளாதார ஒருங்கிணைப்பு. உலகளாவிய வர்த்தகம், முதலீடு மற்றும் நிதி ஓட்டங்கள் அதிகரித்து உலகளவில் பொருளாதாரங்களை இணைக்கின்றன. Cultural exchange. The exchange of ideas, values, and cultures has become more prevalent, shaping identities and lifestyles. கலாச்சார பரிமாற்றம். கருத்துக்கள், மதிப்புகள் மற்றும் கலாச்சாரங்களின் பரிமாற்றம் மிகவும் பரவலாகி அடையாளங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை வடிவமைக்கிறது. Global communication. Advances in technology have enabled rapid communication and information sharing across borders. உலகளாவிய தொடர்பு. தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் எல்லைகளுக்கு அப்பால் விரைவான தொடர்பு மற்றும் தகவல் பகிர்வை செயல்படுத்தியுள்ளன. International cooperation. Global institutions and agreements have been established to address common challenges and promote cooperation. சர்வதேச ஒத்துழைப்பு. பொதுவான சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்கும் உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் நிறுவப்பட்டுள்ளன. Impact of globalization. உலகமயமாக்கலின் தாக்கம். Increased trade and investment. Globalization has led to increased trade and investment, driving economic growth and development. அதிகரித்த வர்த்தகம் மற்றும் முதலீடு. உலகமயமாக்கல் அதிகரித்த வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கு வழிவகுத்தது, பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை உந்துகிறது. Cultural diversity. Globalization has facilitated cultural exchange, enriching cultural diversity and promoting understanding. கலாச்சார பன்முகத்தன்மை. உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது, கலாச்சார பன்முகத்தன்மையை வளப்படுத்தியுள்ளது மற்றும் புரிதலை ஊக்குவிக்கிறது. Global challenges. Globalization has also highlighted global challenges, such as climate change, pandemics, and economic inequality, requiring international cooperation. உலகளாவிய சவால்கள். உலகமயமாக்கல் காலநிலை மாற்றம், தொற்றுநோய்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படும் பொருளாதார சமத்துவமின்மை போன்ற உலகளாவிய சவால்களையும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இன்டர்டிபெண்டன்ஸ். ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். எகனாமிக் இன்டர்டிபெண்டன்ஸ். Countries are increasingly dependent on each other for trade, investment, and economic growth. பொருளாதாரம் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல்.
வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நாடுகள் ஒன்றையொன்று சார்ந்து இருப்பது அதிகரித்து வருகிறது. Social interdependence. Globalization has created social interdependence, with people from different countries interacting and influencing each other. சமூகம் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். உலகமயமாக்கல் சமூகம் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை உருவாக்கியுள்ளது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு செல்வாக்கு செலுத்துகின்றனர். Environmental interdependence. The global environment is interconnected, requiring international cooperation to address environmental challenges. சுற்றுச்சூழல் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். உலகளாவிய சூழல் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. Conclusion. Globalization has created a complex web of interdependence among nations, economies, and societies. Understanding and managing this interdependence is crucial for promoting sustainable development and addressing global challenges. உலகமயமாக்கல் நாடுகள், பொருளாதாரங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையில் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதன் சிக்கலான வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் இந்த ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை புரிந்துகொள்வதும் நிர்வகிப்பதும் மிக முக்கியம். நுகர்வோர் கலா. இந்தியாவில் இளைஞர்களுக்கு உலகமயமாக்கலின் பல்வேறு சமூக பொருளாதார தாக்கங்களை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் உலகமயமாக்கல் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றங்களை விதைத்துள்ளது. குறிப்பாக மக்கள் தொகையில் பெரும்பகுதி இளைஞர்களாக உள்ள இந்தியாவில் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இந்த தாக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது. இதனைச் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிரித்து பார்க்கலாம். பொருளாதார தாக்கங்கள். எகனாமிக் இம்பாக்ட்ஸ். சாதகமானவை. புதிய வேலைவாய்ப்புகள். பன்னாட்டு நிறுவனங்களின் MNCs வருகையால் மென்பொருள் BPO மற்றும் சேவைத் துறைகளில் வேலைவாய்ப்புகள் குவிந்துள்ளன. இது இளைஞர்களின் வாங்கும் திறனை பர்ச்சேசிங் பவர் அதிகரித்துள்ளது. தொழில்முனைவு. ஸ்டார்ட் அப் கல்ச்சர். உலகளாவிய சந்தை மற்றும் தொழில்நுட்ப தொடர்பால் இளைஞர்கள் தாங்களாகவே புதிய நிறுவனங்களை ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு வாய்ப்புகள். திறமையான இந்திய இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் சென்று பணிபுரியும் வாய்ப்பு எளிதாகியுள்ளது. பாதகமானவை. வேலை பாதுகாப்பின்மை. நிரந்தர வேலைக்கு பதிலாக கிக் பொருளாதாரம் கிக் எக்கானமி உணவு டெலிவரி ஆன்லைன் டாக்ஸி ஓட்டுநர்கள் உருவானது. இதில் வருமானம் இருந்தாலும் எதிர்கால பாதுகாப்பு பென்ஷன் PF இல்லை. ஏற்றத்தாழ்வு. ஆங்கிலம் தெரிந்த நகர்ப்புற இளைஞர்களுக்கும் அது தெரியாத கிராமப்புற இளைஞர்களுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளி அதிகரித்துள்ளது. சமூக மற்றும் கலாச்சார தாக்கங்கள். சோஷியல் கல்ச்சுரல் இம்பாக்ட்ஸ். வாழ்க்கை முறை மாற்றம். மேற்கத்திய கலாச்சாரம். உடை, உணவு. பீட்சா, பர்கர் மற்றும் கொண்டாட்டங்களில் மேற்கத்திய தாக்கம் அதிகரித்துள்ளது. டிஸ்கஸ் த. நுகர்வோர் கலாச்சாரம். கன்சியூமரிசம். இளைஞர்கள் ஆடம்பர பொருட்கள், நவீன ஸ்மார்ட்போன்கள் மற்றும் பைக்குகள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். உடனடி திருப்தி. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மனநிலை வளர்ந்துள்ளது. குடும்பம் மற்றும் உறவுகள். கூட்டு குடும்ப முறை சிதைந்து தனி குடித்தனங்கள் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பெருகியுள்ளன. வேலை நிமித்தம் காரணமாக இளைஞர்கள் பெற்றோரை பிரிந்து வெளியூர்களில் வசிக்கின்றனர். முதியோர்களை பராமரிப்பதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. கல்வி மற்றும் அறிவு. இணையம் மூலம் உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களின் பாடங்களை வீட்டிலிருந்தே படிக்கும் வாய்ப்பு ஆன்லைன் எஜுகேஷன் கிடைத்துள்ளது. அதே சமயம் பாரம்பரிய கலைகள் மற்றும் தாய்மொழி வழிக்கல்வியின் மீதான ஆர்வம் குறைந்து வருகிறது. மனநலம். சமூக ஊடகங்களின் சோஷியல் மீடியா வருகையால் பிறருடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளும் மனப்பான்மை, தனிமை உணர்வு மற்றும் மன அழுத்தம் இளைஞர்களிடம் அதிகரித்துள்ளது. முடிவுரை. உலகமயமாக்கல் இந்திய இளைஞர்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் அளித்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அது கலாச்சார அடையாள இழப்பு மற்றும் சமத்துவமின்மை போன்ற சவால்களையும் உடன் கொண்டு வந்துள்ளது. உலகத் தரத்திற்கு உயர்வதோடு உள்ளூர் வேர்களையும் காப்பதே இன்றைய இளைஞர்களின் சவாலாகும். Discuss the various socio-economic impact of globalization on youth in India. இந்தியாவில் இளைஞர்களுக்கு உலகமயமாக்கலின் பல்வேறு சமூக பொருளாதார தாக்கங்களை பற்றி விவாதிக்கவும். Globalization has profoundly impacted Indian youth,
bringing about both opportunities and challenges. உலகமயமாக்கல் இந்திய இளைஞர்களை ஆழமாக பாதித்துள்ளது, வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் கொண்டு வந்துள்ளது. Economic opportunities பொருளாதார வாய்ப்புகள், increased job prospects. Globalization has led to the growth of the IT, BPO, and service sectors, creating millions of jobs for young Indians. அதிகரித்த வேலை வாய்ப்புகள் உலகமயமாக்கல் ஐடி, பிபிஓ மற்றும் சேவைத் துறைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது, இளம் இந்தியர்களுக்கு மில்லியன் கணக்கான வேலைகளை உருவாக்கியுள்ளது. Remote work. The rise of remote working has provided Indian youth with access to global job markets, improving their economic prospects. தொலைதூர வேலையின் எழுச்சி இந்திய இளைஞர்களுக்கு உலகளாவிய வேலை சந்தைகளை அணுகுவதை வழங்கியுள்ளது, அவர்களின் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்தியுள்ளது. Entrepreneurship, government initiatives and digitalization have enabled young Indians to start their own businesses, leveraging global technologies to create innovative solutions. தொழில்முனைவு, அரசாங்க முன்முயற்சிகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் இளம் இந்தியர்கள் தங்கள் சொந்த தொழில்களை தொடங்கவும் புதுமையான தீர்வுகளை உருவாக்க உலகளாவிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் உதவியுள்ளன. Gig economy. The gig and freelancing economy has given young professionals the freedom to manage their schedules and supplement their incomes. பொருளாதாரம். கிக் மற்றும் ஃப்ரீலான்சிங் பொருளாதாரம் இளம் தொழில் வல்லுநர்களுக்கு அவர்களின் அட்டவணைகளை நிர்வகிக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. கல்ச்சுரல் இம்பாக்ட். கலாச்சார தாக்கம். வெஸ்டர்னைசேஷன். Globalization has introduced Western culture, fashion, and entertainment to India, altering consumption patterns and lifestyles. மேற்கத்தியமயமாக்கல். உலகமயமாக்கல் மேற்கத்திய கலாச்சாரம், ஃபேஷன் மற்றும் பொழுதுபோக்குகளை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. நுகர்வு முறை. Cultural hybridization. Indian youth are blending modern and traditional values, creating a unique cultural identity. கலாச்சார கலப்பினமாக்கல். இந்திய இளைஞர்கள் நவீன மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை கலந்து ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை உருவாக்குகின்றனர். Global citizenship. Young Indians are increasingly aware of their global responsibilities and are actively participating in discussions on climate change, social equity, and human rights. உலகளாவிய குடியுரிமை. இளம் இந்தியர்கள் தங்கள் உலகளாவிய பொறுப்புகளை அதிகளவில் அறிந்திருக்கிறார்கள் மற்றும் காலநிலை மாற்றம், சமூக சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் குறித்த விவாதங்களில் தீவிரமாக பங்கேற்கிறார்கள். Social challenges. சமூக சவால்கள். Social disparities. Globalization has widened socio-economic gaps, with not all youth having equal access to opportunities. சமூக ஏற்றத்தாழ்வுகள். உலகமயமாக்கல் சமூக பொருளாதார இடைவெளிகளை விரிவுபடுத்தியுள்ளது, அனைத்து இளைஞர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. Mental health concerns. The pressure to compete in a globalized world has led to increased stress, anxiety, and depression among young Indians. மனநல கவலைகள். உலகமயமாக்கப்பட்ட உலகில் போட்டியிட வேண்டிய அழுத்தம் இளம் இந்தியர்களிடையே மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனச்சோர்வை அதிகரித்துள்ளது. Cultural conflicts. The blending of cultures has caused tensions between traditional and modern values, leading to conflicts between generations. கலாச்சார மோதல்கள். கலாச்சாரங்களின் கலவையானது பாரம்பரிய மற்றும் நவீன மதிப்புகளுக்கு இடையில் பதட்டங்களை ஏற்படுத்தியுள்ளது, இது தலைமுறைகளுக்கு இடையே மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. Education and skills. கல்வி மற்றும் திறன்கள். Access to global education. Globalization has provided Indian youth with access to international education and skill development opportunities. உலகளாவிய கல்விக்கான அணுகல். உலகமயமாக்கல் இந்திய இளைஞர்களுக்கு சர்வதேச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. Skill enhancement programs. Initiatives like Skill India have been launched to provide vocational training and upskilling for the youth. திறன் மேம்பாட்டு திட்டங்கள். இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குவதற்காக ஸ்கில் இந்தியா போன்ற முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. Digital literacy. The growth of digital technologies has enabled young Indians to acquire new skills and stay competitive in the global job market. டிஜிட்டல் எழுத்தறிவு. டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி இளம் இந்தியர்கள் புதிய திறன்களை பெறவும் உலகளாவிய வேலை சந்தையில் போட்டித்தன்மையுடன் இருக்கவும் உதவியுள்ளது. இந்திய சமூகத்தின் பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையில் உலகமயமாக்கலின் தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும்.
உங்கள் பதிலை ஆதரிக்க பொருத்தமான உதாரணங்களை கொடுங்கள். இந்திய சமூகத்தின் தனித்துவமே அதன் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி மற்றும் பன்மைத்துவம் புளூரலிசம் ஆகும். மொழி, மதம், சாதி, உணவு மற்றும் கலாச்சாரம் என பல வகைகளில் வேறுபட்ட மக்கள் ஒன்றாக வாழும் சூழலில் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்கம் இருமுனை கத்தி போன்றது. இது இந்திய கலாச்சாரத்தை உலகிற்கு கொண்டு சென்ற அதே வேளையில் உள்ளூர் அடையாளங்களையும் மாற்றியுள்ளது. கலாச்சார ஒருமைப்படுத்தல் கல்ச்சரல் ஹோமோஜனைசேஷன். உலகமயமாக்கல் பல்வேறு கலாச்சாரங்களை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொதுவான உலக கலாச்சாரத்தை உருவாக்குகிறது. இதனை மக்டொனால்டைசேஷன் என்றும் கூறுவர். உணவு. இந்தியாவின் பாரம்பரிய உணவுகளான திணை வகைகள், கேழ்வரகு கூழ் போன்றவை குறைந்து பீட்சா, பர்கர் மற்றும் பாஸ்தா போன்ற துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் கிராமங்கள் வரை ஊடுருவிவிட்டன. உடை, வேட்டி, சேலை போன்ற பாரம்பரிய உடைகள் விசேஷ நாட்களுக்கு மட்டுமே என்றாகிவிட்டது. ஜீன்ஸ், டி ஷர்ட் போன்ற மேற்கத்திய உடைகளே அன்றாட உடையாக மாறிவிட்டன. உலகமயமாக்கலின் உள்ளூர்மயமாக்கல் குளோபலைசேஷன். இது ஒரு சுவாரஸ்யமான விளைவு. உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவில் காலூன்ற தங்கள் பொருட்களை இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்கின்றன. இது உலக பண்பாடும் உள்ளூர் பண்பாடும் கலக்கும் புள்ளியாகும். உதாரணம், மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் இந்தியாவில் மாட்டு இறைச்சியை தவிர்த்து மக்காலு டிக்கி மற்றும் பன்னீர் ராப் போன்ற சைவ உணவுகளை அறிமுகப்படுத்தியது. உதாரணம், எம்டிவி போன்ற சேனல்கள் இந்திய திரைப்பட பாடல்களையும் உள்ளூர் பாணியிலான நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்புவது. மொழி மற்றும் இலக்கியம் மீதான தாக்கம். ஆங்கிலத்தின் ஆதிக்கம். ஆங்கிலம் என்பது வெறும் தொடர்பு மொழியாக இல்லாமல் அந்தஸ்தின் குறியீடாக மாறியுள்ளது. இது பிராந்திய மொழிகளின் ரீஜனல் லாங்குவேஜஸ் இலக்கிய வளம் மற்றும் பேச்சு வழக்கை பாதிக்கிறது. தமிங்கிலம், டாங்கிலஷ் மற்றும் ஹிங்கிலிஷ் போன்ற கலப்பு மொழிகள் பெருகியுள்ளன. நேர்மறை விளைவு. அதே சமயம் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் போன்றவற்றால் வட்டார மொழி திரைப்படங்கள் ஏகா, காந்தாரா, அசுரன் உலகளாவிய கவனத்தை பெறுகின்றன. குடும்பம் மற்றும் சமூக உறவுகள். இந்தியச் சமூகத்தின் அடித்தளமான கூட்டு குடும்ப முறை ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் உலகமயமாக்கலால் ஆட்டம் கண்டுள்ளது. தனிமனிதவாதம் இண்டிவிஜுவலிசம். நாம் என்ற கூட்டு மனப்பான்மை குறைந்து நான், எனது வளர்ச்சி என்ற தனிமனித சிந்தனை மேலோங்கியுள்ளது. இது முதியோர் இல்லங்கள் பெருக காரணமாகியுள்ளது. திருமணம். சாதி மறுப்பு திருமணங்கள் நகர்ப்புறங்களில் அதிகரித்து வந்தாலும் இணையதளம் மூலமான திருமணங்கள் மேட்ரிமனி சைட்ஸ் சாதி அடையாளங்களை டிஜிட்டல் முறையில் மீண்டும் வலுப்படுத்துகின்றன. சாதி அமைப்பு மீதான தாக்கம். இம்பாக்ட் ஆன் காஸ்ட் சிஸ்டம். உலகமயமாக்கல் சாதியை குறைத்துள்ளதா அல்லது உருமாற்றியுள்ளதா என்பது விவாதத்திற்குரியது. பணியிடங்களில் சமத்துவம். பன்னாட்டு நிறுவனங்களில் MNCs திறமைக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதால் அங்கே சாதிய பாகுபாடுகள் குறைந்து பல்வேறு பின்னணி கொண்ட மக்கள் ஒன்றாக பணிபுரியும் மற்றும் உணவருந்தும் சூழல் கமென்சாலிட்டி உருவாகியுள்ளது. மறைமுக வடிவம். இருப்பினும் முறைசாரா துறைகளிலும் அரசியல் அணிதிரட்டலிலும் சாதி இன்னும் முக்கிய பங்காற்றுகிறது. இந்திய பண்பாட்டின் உலகளாவிய பரவல். ரிவைவலிசம். உலகமயமாக்கல் என்பது மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளே வருவது மட்டுமல்ல, இந்திய கலாச்சாரம் வெளியே செல்வதும் ஆகும். யோகா மற்றும் ஆன்மீகம். ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய மென்சக்தியின் சாஃப்ட் பவர் வெற்றி. உணவு மற்றும் பண்டிகைகள். தீபாவளி இன்று வெள்ளை மாளிகை வரை கொண்டாடப்படுகிறது. மஞ்சள், வேம்பு போன்றவற்றின் மகத்துவத்தை உலகம் இப்போது அங்கீகரிக்கிறது. டர்மரிக் லாட்டே. முடிவுரை. இந்தியாவில் உலகமயமாக்கல் என்பது ஒரு கலப்பு பையாக மிக்ஸ்ட் பேக் உள்ளது. இது நுகர்வோர் கலாச்சாரத்தையும் மேற்கத்திய வாழ்க்கை முறையையும் திணித்தாலும் மறுபுறம் இந்திய கலாச்சாரம் தன்னை தகவமைத்துக் கொண்டு ஹைபிரிடைசேஷன் உலக அரங்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் உதவியுள்ளது. பன்முகத்தன்மை அழியவில்லை, ஆனால் அது ஒரு நவீன வடிவத்தை எடுத்துள்ளது என்பதே உண்மை. Discuss the impact of globalization on the diversity and pluralism of Indian society. Give suitable examples to support your answer.
இந்திய சமூகத்தின் பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையில் உலகமயமாக்கலின் தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். உங்கள் பதிலை ஆதரிக்க பொருத்தமான உதாரணங்களை கொடுங்கள். Impact of globalization on diversity and pluralism in Indian society. இந்திய சமூகத்தில் பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையில் உலகமயமாக்கலின் தாக்கம். Globalization has had a significant impact on the diversity and pluralism of Indian society, bringing about both positive and negative changes. உலகமயமாக்கல் இந்திய சமூகத்தின் பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. Positive impacts. Cultural exchange. Globalization has facilitated cultural exchange, introducing new ideas, values, and practices to Indian society. For example, the popularity of international cuisine, music, and films has enriched India's cultural landscape. கலாச்சார பரிமாற்றம். உலகமயமாக்கல் கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியுள்ளது. இந்திய சமூகத்திற்கு புதிய கருத்துக்கள், மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. எடுத்துக்காட்டாக, சர்வதேச உணவு வகைகள், இசை மற்றும் திரைப்படங்களின் புகழ் இந்தியாவின் கலாச்சார நிலப்பரப்பை வளப்படுத்தியுள்ளது. Increased access to information. The internet and social media have increased access to information, enabling Indians to learn about different cultures and perspectives. தகவல் அணுகல் அதிகரித்தது. இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் தகவல் அணுகலை அதிகரித்துள்ளன. இதனால் இந்தியர்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் கண்ணோட்டங்களை பற்றி அறிய முடிகிறது. Global networking. Globalization has enabled Indians to connect with people from diverse backgrounds, fostering global networking and collaboration. உலகளாவிய வலையமைப்பு. உலகமயமாக்கல் இந்தியர்கள் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்களுடன் இணையவும் உலகளாவிய வலையமைப்பு மற்றும் ஒத்துழைப்பு. Negative impacts. Cultural homogenization. Globalization has led to the spread of Western culture, threatening India's traditional cultural identity. For example, the dominance of Western fast food chains and clothing brands has raised concerns about cultural homogenization. கலாச்சார ஒருமைப்பாடு. உலகமயமாக்கல் மேற்கத்திய கலாச்சாரத்தின் பரவலுக்கு வழிவகுத்தது. இது இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சார அடையாளத்தை அச்சுறுத்துகிறது. எடுத்துக்காட்டாக, மேற்கத்திய துரித உணவு சங்கிலிகள் மற்றும் ஆடை பிராண்டுகளின் ஆதிக்கம் கலாச்சார ஒருமைப்பாடு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது. Loss of traditional practices. The influx of global brands and products has led to the decline of traditional industries and practices, such as handloom weaving and traditional craftsmanship. பாரம்பரிய நடைமுறைகளின் இழப்பு. உலகளாவிய பிராண்டுகள் மற்றும் தயாரிப்புகளின் வருகை கைத்தறி நெசவு மற்றும் பாரம்பரிய கைவினைத்திறன் போன்ற பாரம்பரிய தொழில்கள் மற்றும் நடைமுறைகளின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. Increased inequality. Globalization has widened socio-economic gaps, with some groups benefiting more than others. This has led to increased inequality and social tensions. சமத்துவமின்மை அதிகரித்தல். உலகமயமாக்கல் சமூக பொருளாதார இடைவெளிகளை விரிவுபடுத்தியுள்ளது. சில குழுக்கள் மற்றவர்களை விட அதிகமாக பயனடைகின்றன. இது அதிகரித்த சமத்துவமின்மை மற்றும் சமூக பதட்டங்களுக்கு வழிவகுத்தது. Examples. Food culture. The rise of international fast food chains like McDonald's and KFC has changed India's food culture, with many traditional eateries struggling to compete. உணவு கலாச்சாரம். மெக்டொனால்ட்ஸ் மற்றும் KFC போன்ற சர்வதேச துரித உணவு சங்கிலிகளின் எழுச்சி இந்தியாவின் உணவு கலாச்சாரத்தை மாற்றியுள்ளது. பல பாரம்பரிய உணவகங்கள் போட்டியிட போராடுகின்றன. Fashion industry. Global fashion brands like Levi's and Nike have become popular among Indian youth, influencing fashion trends and preferences. ஃபேஷன் தொழில். லெவிஸ் மற்றும் நைக் போன்ற உலகளாவிய ஃபேஷன் Language and communication. The spread of English as a global language has increased its importance in India, potentially threatening regional languages and cultural identities. மொழி மற்றும் தொடர்பு. உலகளாவிய மொழியாக ஆங்கிலத்தின் பரவல் இந்தியாவில் அதன் முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளது. பிராந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார அடையாளங்களை அச்சுறுத்தும். Conclusion. Globalization has brought about significant changes to India's diversity and pluralism, with both positive and negative impacts. While it has facilitated cultural exchange and global networking, it has also led to cultural homogenization and increased inequality.
உலகமயமாக்கல் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது, நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது கலாச்சார பரிமாற்றம் மற்றும் உலகளாவிய வலையமைப்பை எளிதாக்கியுள்ள அதே வேளையில் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கும் சமத்துவமின்மை அதிகரிப்பிற்கும் வழிவகுத்துள்ளது. இந்திய சமூகத்தில் உலகமயமாக்கலின் தாக்கத்தை பற்றி விவாதிக்கவும். பெண்கள் மற்றும் விளிம்புநிலை குழுக்களின் சமூக அதிகாரமளிப்பில் உலகமயமாக்கலின் தாக்கம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது? இந்திய சமூகத்தில் உலகமயமாக்கலின் தாக்கம் என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றது. இது பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கிய அதே வேளையில் கலாச்சார மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பெண்கள் மற்றும் விளிம்புநிலை குழுக்களின் தலித்துகள், பழங்குடியினர் சமூக அதிகாரமளித்தலில் இது ஏற்படுத்திய தாக்கத்தை விரிவாக காண்போம். பெண்கள் மீதான தாக்கம் இம்பாக்ட் ஆன் விமென். உலகமயமாக்கல் பெண்களின் வாழ்வில் சுதந்திரத்தையும் புதிய சவால்களையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்துள்ளது. நேர்மறையான தாக்கங்கள் அதிகாரமளித்தல், பொருளாதார சுதந்திரம், மென்பொருள் பிபிஓ மற்றும் சேவைத் துறைகளில் பெண்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. சொந்தமாகச் சம்பாதிக்கும் பெண் குடும்பத்தில் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெறுகிறாள். பாரம்பரிய தடைகளை உடைத்தல், உலகளாவிய சிந்தனைகள் பரவியதால் பெண்கள் கல்வி கற்பது, தாமதமாக திருமணம் செய்வது மற்றும் கலப்பு திருமணம் செய்வது போன்ற மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. தொழில்முனைவோர், இணையம் மற்றும் காமர்ஸ் வசதியால் பெண்கள் வீட்டிலிருந்தபடியே சிறுதொழில்களைச் செய்து சுயசார்பு அடைகின்றனர். எதிர்மறையான தாக்கங்கள் சவால்கள். இரட்டைச் சுமை டபுள் பர்டன். பெண்கள் வேலைக்கு சென்றாலும் வீட்டு வேலைகளையும் அவர்களே செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மாறவில்லை. இது அவர்களுக்கு அதிக மன அழுத்தத்தை தருகிறது. பிங்க் காலர் வேலைகள் பிங்க் காலர் கெட்டோஐசேஷன். பெண்கள் பெரும்பாலும் குறைந்த ஊதியம் உள்ள சேவை சார்ந்த பணிகளிலேயே செவிலியர், வரவேற்பாளர் அதிகம் அமர்த்தப்படுகிறார்கள். நிர்வாக தலைமை பொறுப்புகளுக்கு கிளாஸ் செல்லிங் அவர்கள் வருவது கடினமாக உள்ளது. பொருளாகச் சித்தரிக்கப்படுதல் கமோடிஃபிகேஷன். உலகமயமாக்கல் விளம்பரங்கள் பெண்களை போக பொருளாகச் சித்தரிக்கும் போக்கை அதிகரித்துள்ளன. விளிம்புநிலை குழுக்கள் மீதான தாக்கம் இம்பாக்ட் ஆன் மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ், டாலட்ஸ், ட்ரைபல்ஸ். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு உலகமயமாக்கல் விடுதலையையும் இடப்பெயர்வையும் தந்துள்ளது. நேர்மறையான தாக்கங்கள் அதிகாரமளித்தல், நிலப்பிரபுத்துவ முறையிலிருந்து விடுதலை. கிராமங்களில் நிலவுடைமை சமூகத்தில் ஃபியூடல் சிஸ்டம் கூலிகளாக இருந்த தலித்துகள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து தொழிற்சாலைகளில் பணிபுரிவது அவர்களுக்கு சாதிய கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலையை தந்துள்ளது. அடையாள மறைப்பு அனனிமிட்டி இன் சிட்டீஸ். நகரமயமாக்கப்பட்ட பணியிடங்களில் MNCs ஒருவரின் திறமைக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, சாதிக்கு அல்ல. இது சமூக தீண்டாமையை குறைத்துள்ளது. தலித் முதலாளித்துவம் டாலட் கேபிட்டலிசம். உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தி தலித் சமூகத்தைச் சேர்ந்த பலர் இன்று பெரிய தொழில் அதிபர்களாக உயர்ந்துள்ளனர். எதிர்மறையான தாக்கங்கள் பாதிப்புகள். இடஒதுக்கீடு இழப்பு. உலகமயமாக்கலால் அரசு துறை வேலைகள் குறைந்து தனியார் துறை வேலைகள் பெருகியுள்ளன. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லாததால் விளிம்புநிலை மக்கள் அரசு பணி வாய்ப்பை இழக்கின்றனர். பழங்குடியினரின் இடப்பெயர்வு. பன்னாட்டு நிறுவனங்களின் சுரங்கத் திட்டங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்காக பழங்குடியினரின் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. இதனால் அவர்கள் தங்கள் வாழ்விடத்தையும் கலாச்சார வேர்களையும் இழந்து அகதிகளாகும் நிலை ஏற்படுகிறது. கல்வி இடைவெளி டிஜிட்டல் டிவைட். ஆங்கிலம் மற்றும் கணினி அறிவு உள்ளவர்களுக்கே உலகமயமாக்கல் வாய்ப்பளிக்கிறது. தரமான கல்வி கிடைக்காத கிராமப்புற விளிம்புநிலை இளைஞர்கள் இந்த போட்டியில் பின்தங்கிவிடுகிறார்கள். முடிவுரை. உலகமயமாக்கல் பெண்களுக்கு பொருளாதார விடுதலையையும் தலித்துகளுக்குச் சாதிய விடுதலையையும் ஓரளவுக்கு வழங்கியுள்ளது உண்மை. ஆனால் அது பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை பறிப்பதிலும் தனியார் துறையில் சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸ் கேள்விக்குறியாக்குவதிலும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக அரசியலில் சமீபத்திய நிகழ்வுகள் உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு நோக்கிய போக்கை எடுத்துக்காட்டுகின்றன.
உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு கொள்கைகள் இந்தியாவில் ஏற்படுத்தும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்குங்கள். சமீபத்திய உலக அரசியல் நிகழ்வுகள் உதாரணமாக கோவிட்-19, ரஷ்யா உக்ரைன் போர், அமெரிக்கா சீனா வர்த்தக போர் உலகமயமாக்கலில் ஒரு பின்னடைவை அல்லது மறுசீரமைப்பை குளோபலைசேஷன் ஏற்படுத்தியுள்ளன. நாடுகள் இப்போது திறந்த வர்த்தகத்தை விட தேசிய பாதுகாப்புக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் முன்னுரிமை அளிக்கின்றன. இந்தியாவில் இந்த மறுசீரமைப்பு கொள்கைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை சுருக்கமாக கீழே காணலாம். சீனா +1 வாய்ப்பு சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. உலகளாவிய நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி தேவைகளுக்கு சீனாவை மட்டும் சார்ந்திருப்பதை ஆபத்தாக கருதுகின்றன. தாக்கம்: இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு மாற்றி வருகின்றன. இது இந்தியாவின் உற்பத்தித் துறையை மேனுஃபேக்சரிங் செக்டர் வளர்க்கிறது. தற்சார்பு இந்தியா ஆத்மநிர்பர் பாரத். உலகமயமாக்கல் குறைந்ததால் இந்தியா இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே பொருட்களை உற்பத்தி செய்யும் கொள்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. தாக்கம்: உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டங்கள் PLI ஸ்கீம்ஸ் மூலம் எலக்ட்ரானிக்ஸ், மருந்துப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. ஏற்றுமதியில் சவால்கள் எக்ஸ்போர்ட் ஹர்டில்ஸ். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எங்கள் நாட்டிலேயே உற்பத்தி செய்வோம் புரொடெக்ஷனிசம் என்ற கொள்கையை கையில் எடுத்துள்ளன. தாக்கம்: இது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் சேவைத்துறைக்கு சவாலாக அமையலாம். வெளிநாடுகளில் விசா கட்டுப்பாடுகள் மற்றும் வரிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள் ஃபோக்கஸ் ஆன் FTAs. உலக வர்த்தக அமைப்பின் WTO கீழ் உலகளாவிய வர்த்தகம் செய்வது குறைந்து குறிப்பிட்ட நட்பு நாடுகளுடன் மட்டும் வர்த்தகம் செய்வது அதிகரித்துள்ளது. தாக்கம்: இந்தியா சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் UAE மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் செய்துள்ளது. இது நட்பு நாடுகளுடனான வர்த்தகத்தை ஃப்ரெண்ட் ஷோரங் ஊக்குவிக்கிறது. விநியோகச் சங்கிலி பாதுகாப்பு சப்ளை செயின் ரெசிலியன்ஸ். தாக்கம்: மலிவான விலையை விட நம்பகமான விநியோகமே முக்கியம் என்ற நிலை வந்துள்ளது. இந்தியா செமிகண்டக்டர் போன்ற முக்கிய துறைகளில் உலகளாவிய விநியோகச் சங்கிலியின் ஒரு பகுதியாக மாற முயற்சிக்கிறது. சுருக்கம்: உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு இந்தியாவிற்கு ஒரு கலவையான சூழலை தந்துள்ளது. ஒருபுறம் மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்புவாத கொள்கைகள் புரொடெக்ஷனிசம் இந்தியாவின் ஏற்றுமதிக்கு தடையாக இருந்தாலும், மறுபுறம் உற்பத்தித்துறை இடப்பெயர்வு சப்ளை செயின் ஷிஃப்ட் இந்தியாவை உலகின் புதிய தொழிற்சாலையாக மாற்றும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. Recent incidences in global politics highlights the trend toward the globalization. Briefly explain the implication of the globalization policies on India. உலக அரசியலில் சமீபத்திய நிகழ்வுகள் உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு நோக்கிய போக்கை எடுத்துக்காட்டுகின்றன. உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு கொள்கைகள் இந்தியாவில் ஏற்படுத்தும் தாக்கத்தை சுருக்கமாக விளக்குங்கள். The globalization, characterized by reduced global trade, investment, and cooperation, would significantly impact India. குறைந்த உலகளாவிய வர்த்தகம், முதலீடு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு இந்தியாவை கணிசமாக பாதிக்கும். Economic impact பொருளாதார தாக்கம், reduced growth rate. The globalization could lead to protectionism, hurting India's exports, particularly in sectors like textiles, pharmaceuticals, and services. This might slow down India's economic growth rate. குறைந்த வளர்ச்சி விகிதம், உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு பாதுகாப்புவாதத்திற்கு வழிவகுக்கும். இந்தியாவின் ஏற்றுமதியை குறிப்பாக ஜவுளி, மருந்துகள் மற்றும் சேவைகள் போன்ற துறைகளில் பாதிக்கும். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை குறைக்கலாம். Increased costs. With reduced global cooperation, import costs could rise due to higher tariffs and limited options, affecting Indian manufacturers and producers. செலவு அதிகரிப்பு. உலகளாவிய ஒத்துழைப்பு குறைவதால் அதிக கட்டணங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் காரணமாக இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கலாம். இது இந்திய உற்பத்தியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை பாதிக்கும். Job losses. Protectionist policies, such as visa restrictions, could limit the outflow of skilled workers,
impacting their employability and remittances to India. வேலை இழப்புகள், விசா கட்டுப்பாடுகள் போன்ற பாதுகாப்புவாத கொள்கைகள் திறமையான தொழிலாளர்களின் வெளியேற்றத்தை மட்டுப்படுத்தலாம், அவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் திறனை பாதிக்கலாம். Social and political impact சமூக மற்றும் அரசியல் தாக்கம் decreased standard of living. The globalization could lead to reduced economic growth, impacting the welfare of the poor and their standard of living. குறைந்த வாழ்க்கை தரம், உலகமயமாக்கல் மறுசீரமைப்பு பொருளாதார வளர்ச்சியை குறைக்க வழிவகுக்கும், ஏழைகளின் நலனையும் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கும். Increased conflicts, rising protectionism and nationalism might lead to increased economic and political conflicts, both domestically and internationally. அதிகரித்த மோதல்கள், அதிகரித்து வரும் பாதுகாப்புவாதம் மற்றும் தேசியவாதம், உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பொருளாதார மற்றும் அரசியல் மோதல்களை அதிகரிக்க வழிவகுக்கும். Environmental impact சுற்றுச்சூழல் பாதிப்பு, hindered environmental conservation. Reduced global cooperation could limit funding and coordination for environmental conservation efforts, exacerbating climate change and environmental degradation. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தடைபடுதல், குறைக்கப்பட்ட உலகளாவிய ஒத்துழைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்கான நிதி மற்றும் ஒருங்கிணைப்பை கட்டுப்படுத்தக்கூடும், இது காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவை அதிகரிக்கும். Agricultural impact விவசாய பாதிப்பு, impact on farmers. The globalization could affect Indian farmers, who might face reduced export opportunities and increased competition from domestic production, potentially leading to economic hardship. விவசாயிகள் மீதான தாக்கம், உலகமயமாக்கல் இந்திய விவசாயிகளை பாதிக்கலாம், அவர்கள் குறைக்கப்பட்ட ஏற்றுமதி வாய்ப்புகளையும் உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து அதிகரித்த போட்டியையும் எதிர்கொள்ள நேரிடும், இது பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும். To mitigate these impacts, India could focus on. இந்த தாக்கங்களை தணிக்க இந்தியா இதில் கவனம் செலுத்தலாம். Promoting self-reliance, encouraging domestic production and innovation to reduce dependence on imports. சுயசார்பை ஊக்குவித்தல், இறக்குமதிகளை சார்ந்திருப்பதை குறைக்க உள்நாட்டு உற்பத்தி மற்றும் புதுமைகளை ஊக்குவித்தல். Strengthening global ties, fostering strategic partnerships and cooperation with other countries to maintain global trade and investment flows. உலகளாவிய உறவுகளை வலுப்படுத்துதல், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஓட்டங்களை பராமரிக்க பிற நாடுகளுடன் மூலோபாய கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பது. Investing in human capital, developing skilled workforce and promoting entrepreneurship to drive economic growth. மனித மூலதனத்தில் முதலீடு செய்தல், திறமையான பணியாளர்களை உருவாக்குதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க தொழில்முனைவோரை ஊக்குவித்தல். Increased conflicts, rising protectionism and nationalism might lead to increased economic and political conflicts, both domestically and internationally. அதிகரித்த மோதல்கள், to drive economic growth. மனித மூலதனத்தில் முதலீடு செய்தல், திறமையான பணியாளர்களை உருவாக்குதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க தொழில்முனைவோரை ஊக்குவித்தல்.